வெல்கம் டு ஷான் வசந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி. ஆமாங்க, சிக்கன் ஃப்ரை பிரியாணி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. ரொம்ப ஈஸி தாங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். பொதுவாக பிரியாணிக்கு பெரிய பெரிய பீசஸாக போடுவாங்க. பட் இந்த சிக்கன் ஃப்ரை பிரியாணிக்கு இந்த மாதிரி மீடியம் பீசஸாக போட்டிங்கன்னா தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 800 கிராம் சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்து மேரினேட் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கனில் இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிட்டும். பொதுவாக பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னா 1 கிலோ ரைஸ் வந்து நம்ம எடுப்போம். இப்போ உங்களுக்கு பீசஸ் கூட வேணும்னா நீங்கள் 100 or 200 கிராம் வந்து நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து 800 கிராம் சிக்கன் தான். ஸோ இது மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம மற்ற பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. பொதுவாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதுக்கு முக்கியம். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஈக்குவல் ரேஷியோ எடுக்கக்கூடாது. ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன்னா தான் அந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தோட சைஸ்க்காக தான் நான் கட் பண்ணாமல் நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வெங்காயம் வந்து கிரேவிக்கும், இந்த வெங்காயம் வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இது 2 வெங்காயத்துக்கு ஈக்குவல். 2 வெங்காயம் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு 15 பச்சை மிளகாய், 1 கை அளவு புதினா, 1 கை அளவு மல்லி வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். நம்ம மொத்த பிரியாணிக்கு இந்த அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி, இதுக்கு 13 கப் தண்ணி எடுத்துக்கணும். அதில் 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மல்லி இலை, 2 அல்லது 3 புதினா இலை சேர்த்து நீங்கள் இது வச்சுக்கோங்க. இது நம்ம இப்போயே நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக கட் பண்ணுறீங்களோ அது ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கடாயில் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் மொத்தமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதே எண்ணெயில் தான் நான் வந்து சிக்கனே ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. கருக விட்டுறாதீங்க, கருக விட்டால் டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனே ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் வந்து எல்லா சிக்கனையும் மொத்தமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த சிக்கனில் வந்து அந்த ஒரு ஃப்ளேவரே இருக்காது. ஏதோ அது குக்கான மாதிரி தான் இருக்கும். சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. சிக்கன் வந்து ஒரு 75% வந்து குக் ஆகணும். ஏன்னா நம்ம தம்மில் அடுத்து போட போகிறதுனால இப்போயே ஃப்ரை பண்ணும்போதே வந்து ஃபுல் சிக்கனையும் வந்து குக் பண்ண வேண்டாம். இது பேட்சாக ஆட் பண்ணும்போது, நீங்கள் கடைசி பேட்ச் ஆட் பண்ணும்போது நீங்கள் 4 கப் ரைஸ் எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா நமக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 10 நிமிஷம் தான் ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. 75% குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் பேட்சாக அந்த மாதிரி குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அரிசி வந்து 4 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். இது 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது தாராளமாக போதும். இது 10 நிமிஷம் ஊறினாலே போதும். ஸோ அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது லாஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம 2 பட்டை, 3 ஏலக்காய், 7 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 அன்னாசி பூ, 1 ஜாதி பத்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ
இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 5 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க, அதனால அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்த நேரத்தில் நம்ம இன்னொரு பர்னரில் தண்ணி சுட வச்சிடலாம். 2 பிரியாணி இலை, 15 பச்சை மிளகாய் கீரை வேணாம், நீங்கள் அப்படியே முழுசாவே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் நீங்கள் தண்ணி சுட வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணியும் சூடாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துடலாம். 4 கப் ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பர்னிங் ஸ்மெல் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் தக்காளி சேர்க்க போறது இல்லை, தயிர் மட்டும்தான் சேர்க்க போறேன். 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பா இருக்குன்னா நீங்க 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். தயிர் சேர்க்கும் போது ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தயிர் சேர்த்தோன்னா அது திரிஞ்ச மாதிரி ஆயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சு தயிர் சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுருங்க. அப்பனா அந்த தயிர் பிரியாது, திரிஞ்சு போகாது. இப்படி பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு தயிர். இதுக்கு கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவு தான், 1 கை புதினா 1 கை மல்லி தான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரைஸ்க்கு சேர்த்துருக்கோம், இதுலயும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தம்ல போடும்போது சேர்க்க போறோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும் போதும் நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம், அரிசிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு 100 ml தண்ணி ஊற்றுங்க. 100 ml கூட சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்த்தீங்கன்னா தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அரிசி குழஞ்சிரும். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சுட வச்சிருந்தோம்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இந்த அரிசி ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஒரு 60% குக் ஆகணும். நம்ம தம்ல போடும் போது அந்த சிக்கன் அந்த ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா குக் ஆகி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு 5 நிமிஷத்துல. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எல்லா சிக்கனையும் இதுல சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கன் இந்த கிரேவியில குக் ஆகட்டும். இது லோ ஃப்ளேம்ல நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு ஸ்டவ்லையும் அந்த அரிசி வெந்துட்டு இருக்கிறத காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 ஸ்டவ்ல கரெக்டா வைக்கும் போது நமக்கு இந்த பிரியாணி நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கும். ரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப 4 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நீளமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிடும். 60% ரைஸ் அந்த அளவுக்கு அந்த 60% ரைஸ் குக் ஆயிடுச்சு. இந்த கிரேவில இருந்தும் ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கனால இந்த அரிசியில எந்த தண்ணியும் சேர்த்துக்கணும். நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஹாஃப் குக்குடு ரைஸ் தானே இது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நீளமா இருக்குமே தவிர உள்ள குக் ஆயிருக்காது. இந்த தம்ல நம்ம ஒரு 15 நிமிஷம் வைக்கும் போது நல்லா குக் ஆகி இருக்கும். இப்ப 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு லெமன் கட் பண்ணி அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தையும் இதுல மேல சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை, புதினா, அது 2 மேல சேர்த்துடலாம். நீங்க இந்த ரைஸ் சேர்க்கும் போதே ஒரு கல்லு காய வச்சிருங்க. பேனோ இல்ல கல்ல ஏதோ காய வச்சிடலாம் இந்த தம்ல போடுறதுக்கு. இது சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டா கிளறி விடுங்க. அப்படி கிளறும் போது அந்த வேகிறது நல்லா ஈவனா இருக்கும். இப்போ தம்ல 15 நிமிஷம் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு.
நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து இது வந்து 75% குக் பண்ணதுனால இது வந்து நல்லா குக் ஆயிருக்கும். தம்ல வச்சுக்கும் போது சிக்கன்ல வந்து அந்த மசாலா இறங்கி சூப்பரா இருக்குங்க. பாருங்க, அடியில எதுவுமே ஒட்டி இருக்காது, அடி பிடிச்சிருக்காது. மெதுவா கிளறி விடுங்க. எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு பாருங்க, பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு டெலிஷியஸான சிக்கன் ஃப்ரை பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷான் வசந்த் கிச்சன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.